நிறைய என்ஆர்ஐஸ் இவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுமா, ஸோ ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்தியாவில். அதே மாதிரி அவங்க டிமேட் அக்கௌண்ட் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். என்ஆர்ஐனா யார், என்ஆர்இனா என்ன, என்ஆர்ஓ அப்படின்னா என்னன்றது ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன். என்ஆர்ஐ அப்படின்றது நான் ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா. நம்ம இந்தியாவில் தான் பிறந்திருப்பாங்க, பட் என்னன்னா இந்தியாவில் இருந்து 182 டேஸ்க்கு மேலே வந்து அப்ராடில் இருப்பாங்க, வெளிநாடுகளில் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கள தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா என்ஆர்ஐ அப்படின்னு சொல்கிறோம். என்ஆர்ஓ அப்படின்னா என்ன அப்படின்னா நான் ரெசிடென்ட் ஆர்டினரி. இப்போ அப்ராட்ல என்ஆர்ஐஸ் அங்கே இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கும். என்ஆர்ஓ அப்படின்றது ஒன் டைப் ஆஃப் பேங்க் அக்கௌண்ட். இந்த பேங்க் அக்கௌண்ட் இந்தியாவில் தான் இருக்கும். இவங்க வந்து அங்கே வெளிநாட்டில் இருக்கனால சப்போஸ் ரெண்ட் இல்லை பென்ஷன் எல்லாம் எதில் விழுவும் அப்படின்னா என்ஆர்ஓ அக்கௌண்ட்டில் தான் விழுவும். என்ஆர்இ அப்படின்னா நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல். இது ஒரு டைப் ஆஃப் பேங்க் அக்கௌண்ட் தான். இங்கே என்ன அப்படின்னா கரன்சி இருக்கு இல்லையா, இப்போ வந்து நீங்கள் இந்தியன் ருப்பீஸில் வச்சுருப்பீங்க, நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பணும், இல்லை அங்கேருந்து உங்களுக்கு வந்து இந்தியாவுக்கு அனுப்பணும்னு வச்சுக்கிறீங்களேன். ஸோ அது எது மூலியமாக அனுப்பலாம், வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்தியாவுக்கு அனுப்பணுமாலும் என்ஆர்இ அக்கௌண்ட் மூலியமாக தான் நீங்கள் வந்து அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதுதான் நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நிறைய பேருக்கு கொஷின்ஸ் சந்தேகம் என்ன அப்படின்னா என்ஆர்இ அக்கௌண்ட் மூலியமாக அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதுக்கு டேக்ஸபிளா அப்படின்னு கேட்டால் இட்ஸ் வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் உண்டு. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதுவுமே வந்து டேக்ஸ் ஃப்ரீ. அதே மாதிரி என்ஆர்ஓ அக்கௌண்ட் வந்து அதுக்கு வந்து டேக்ஸபிள் இருக்குது. ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு எடுக்கிறேன். தேங்க்யூ.